ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் 11. நாமதாரகன் மிக வேட்கையுடன், சுவாமி, ஸ்ரீ தத்தாத்திரேயர் அடுத்ததாக எங்கு அவதரித்தார், என்னென்ன லீலைகளை செய்தார், எல்லையற்ற அந்த பகவானின் லீலைகளை நீங்கள் கூற எனக்கு கேட்க வேண்டும் என்ற ஆசை பெருகிக் கொண்டிருக்கிறது என்றார். அதற்கு சித்தர், உன் போன்ற பக்தர் கிடைத்ததற்கு எனக்கு சந்தோஷமாக உள்ளது. உன்னால் எனக்கு பகவானின் லீலைகளை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இதை நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். மேலும் கூறுகிறேன், கேள் என்றார். ஸ்ரீ பாதர் கூறியதைப் போல் அம்பிகை தன் வாழ்நாள் முழுவதும் மகேசனை பூஜை செய்து வந்தாள். பிரதோஷ வேளையில் சிவார்ச்சனை, சனிக்கிழமைகளில் வரும் திரையோதசி அன்று விசேஷ பூஜைகளுடன் சிவனை ஆராதனை செய்து வந்தாள். அவள் அடுத்த பிறவியில் மகாராஷ்டிர மாகாணம் கரஞ்சா என்ற கிராமத்தில் வாஜசினேய பிரிவினைச் சேர்ந்த ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாள். அவளுக்கு அம்ப என்று பெயரிட்டார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தாள். கல்யாண பருவ வயது வந்தவுடனே அந்த கிராமத்தில் மாதவன் என்ற ஒரு நல்ல பிராமண வரனை பார்த்து மணம் முடித்தார்கள். மாதவன் நல்ல சிவபக்தர். முற்பிறவியின் புண்ணியத்தாலும் கணவரின் நல்ல ஒழுக்கங்களாலும் அவள் தினமும் சிவ பூஜையும் மற்ற விரதங்களும் செய்து கொண்டு மிக அந்யோன்யமாக வாழ்ந்து வந்தார்கள். சில நாட்களில் அம்ப கர்ப்பம் தரித்தாள். சீமந்தம் முதலிய சடங்குகள் காலாகாலத்தில் விமர்சையாக நடத்தினார்கள். 10வது மாதத்தில் ஒரு நல்ல முகூர்த்த வேளையில் அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். தாய் தந்தையர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள். கர்ப்பத்தில் வெளிவந்த உடனே அழுவதற்கு பதிலாக ஓம் என்ற பிரணவத்தை உச்சரித்தான். இதை கேட்ட எல்லோரும் ஆச்சரியமடைந்தார்கள். அக்குழந்தைக்கு நரஹரி என்று பெயரிட்டார்கள். குழந்தையின் ஜாதகத்தை கணித்து பார்த்த ஜோதிட வல்லுநர்கள், மாதவ சர்மா இவன் நம்மை போல் இல்வாழ்க்கையில் ஈடுபட மாட்டான். இவன் நாவில் சரஸ்வதி தேவியும், மனதில் பார்வதி தேவியும், கைகளில் லக்ஷ்மி தேவியும் இருக்கின்றார்கள். இவனை தரிசனம் செய்தாலே எல்லா பாவங்களும் நீங்கிவிடும். 3 உலகத்தினராலும் வணங்கப்படுவான். பக்தர்களுக்கு சகலமும் அளிக்கக்கூடிய சக்தியுடையவராவான். இவனை பெற்ற நீங்கள் மிக பாக்கியசாலிகள். இவன் மந்திரமூர்த்தி பரமேஸ்வரரின் அவதாரம் என்று கூறினார்கள். குழந்தைக்கு தாய்ப்பால் போதவில்லை. ஆகையால் ஒரு பசுவையோ அல்லது ஆட்டையோ வாங்க வேண்டுமென்று நினைத்தார்கள். இதற்குள் அந்த சிறுவன் தன் கைகளினால் தாயின் மார்பகத்தை தொட்டான். உடனே தாய் மார்பகத்தில் பால் தாரை தாரையாக சுரக்க ஆரம்பித்தன. இதை கண்ட பெற்றோர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தங்கள் மகனின் ஸ்பரிசத்தில் மிக அற்புதமான சக்தி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டார்கள். அக்குழந்தை பிறந்தவுடனே அழுவதற்கு பதிலாக ஓம்காரத்தை சொன்னதை தெரிந்த மக்கள் அவனை பார்க்க கும்பல் கும்பலாக வந்தார்கள். இப்படி மக்கள் வருவதை பார்த்து தங்கள் மகனுக்கு திருஷ்டி கழித்தார்கள். அவன் வெகு விரைவில் நடக்கலானான். 1 வருட வயது வந்த பின்னும் அவன் ஓம் என்ற வார்த்தையை தவிர வேறு எதையுமே பேசவில்லை. இதை பார்த்த பெற்றோர்கள் குழந்தை ஊமையோ என்று எண்ணி துன்பப்பட்டார்கள். இப்படி 7 வருடங்கள் கழிந்தன. ஆனாலும் நரஹரி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. செய்வதறியாமல் தங்கள் குலதெய்வமான தத்தாத்திரேயரை வேண்டினார்கள். சிவனை தினமும் சனிக்கிழமைகளிலும் திரையோதசி நாட்களிலும் விசேஷ பூஜைகள் செய்தார்கள். ஆனாலும் நரஹரி பேசவில்லை. பெற்றோர்கள் வேதனைப்பட்டு துன்பமாக இருந்தார்கள். இதை பார்த்த நரஹரி ஒரு நாள் தன் தாயை சைகையினால் அழைத்து பக்கத்தில் இருந்த இரும்பை தொட்டான். உடனே அது தங்கமாக மாறியது. இதை பார்த்த தாய் ஆச்சரியப்பட்டு கணவரை அழைத்து நடந்ததை காண்பித்தாள். மாதவ சர்மா தன் மகனின் இந்த செயலை சோதிக்க ஒரு இரும்பு பாத்திரத்தை அவன் முன் கொண்டு வந்து வைத்தார். அதை அவன் தன் கையினால் தொட்டு தங்கமாக மாற்றினான். அதேபோல் நரஹரி வீட்டில் இருக்கின்ற இரும்பு பாத்திரங்களை எல்லாம் தங்க பாத்திரங்களாக மாற்றினார்கள். மகனே, உன் இந்த அற்புத லீலைகளை கண்டு மிக சந்தோஷமடைந்தோம். நீ ஏதோ ஒரு காரணத்திற்காக பிறந்தவன் போல் தோன்றுகிறது. இப்படிப்பட்ட உன்னை பெற்றதற்கு சந்தோஷமடைகின்றோம். ஆனாலும் உன் வாயால் எங்களை அழைக்கவில்லை. உன் அற்புதமான பேச்சை நாங்கள் கேட்கும் பாக்கியமில்லையா? நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று துன்பப்பட்டு நரஹரியிடம் முறையிட்டனர். அதை கேட்ட நரஹரி தனக்கு உபநயனம் செய்து வைத்து பூணூலை போட்டால் பேசுவேன் என்று சைகைகளினால் சொன்னான். முதலில் தாயுடன் தான் பேசுவேன் என்றும் சொன்னான். உடனே மாதவ சர்மா பெரியோர்களை அழைத்து உபநயனத்துக்கு முகூர்த்தத்தை வைத்தார். ஊரில் உள்ள அனைவரையும் பத்திரிகை வைத்து உபநயனத்திற்கு வருமாறு அழைத்தார்கள். இதை பார்த்த சிலர் ஊமை 3 வேளைகளிலும் சந்தியாவந்தனம் செய்வானா என்றும், சிலர் மாதவ சர்மாவுக்கு படம் அதிகமாக உள்ளது போலும், பைத்தியம் பிடித்து விட்டது என்றும், எப்படி இருந்தாலும் தங்களுக்கு விருந்து கிடைக்கும் என்றும் பரிகாசம் செய்தார்கள்.
சிலர் மட்டும் அவர் அழைத்தார். ஆகையால் நாம் சென்று அந்த குழந்தையை ஆசீர்வதித்து வருவோம் என்று கூறினார்கள். மாதவ சர்மா மகனின் உபநயனத்திற்கு எல்லோரும் தயார் செய்து முடித்தார். கிராம மக்கள் எல்லோரும் முகூர்த்த வேலைக்கு வந்துவிட்டார்கள். உபநயனம் செய்வதற்கு முன்பு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து முடித்தார்கள். பிறகு குழந்தையை தாயுடன் சேர்த்து சாப்பிட சொன்னார்கள். பிறகு மஞ்சள் நிற ஆடையை உடுத்தினார்கள். மந்திர சகிதமாக யக்ஞோப வித்தாரணமும் மொஞ்சபந்தனமும் நடைபெற்றது. தகப்பனார் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்தார். அதை மனதிலேயே உச்சரித்தார். பிறகு முதலாக தாயிடம் பேசுவதாக கூறியிருந்ததால் தாயிடம் சென்றார். உடனே தாய் பிச்சை கேள் என்று கூறினாள். பவதி பிக்ஷாந்தேகி என்று பிச்சை கேட்டான். அக்னிமீளே புரோஹிதம் என்ற ருக்வேதத்தின் முதல் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே பிச்சையை பெற்றுக்கொண்டான். இரண்டாவது முறை பிச்சையிடும்போது இஷேத்வா என்று ஆரம்பிக்கும் யஜுர்வேதத்தின் முதல் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே பிச்சையை பெற்றுக்கொண்டான். மூன்றாவது பிச்சை பெற்றுக்கொள்ளும்போது அக்னிஹாயாகி என்ற சாமவேதத்தை சொல்லி பிச்சையை பெற்றுக்கொண்டான். அங்கு அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு அவர் 4வது வேதத்தையும் படித்தான். தாய் தந்தையர்கள் மிக சந்தோஷமடைந்தார்கள். தங்கள் மகன் கடவுளின் அவதாரமே அன்றி சாமானிய மனிதன் அல்ல என்று நினைத்து நரகரியை வணங்கினார்கள். அப்பொழுது தாயிடம், அம்மா, என்னை நீங்கள் பிச்சை செய் என்று சொன்னீர்கள். ஆகையால் நான் பிரம்மச்சாரியாகி வேதங்களை சொல்லிக்கொண்டு பிச்சை எடுத்து வாழ்வேன். எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினான். அதை கேட்ட தாய் மிகவும் துயரத்துடன், மகனே, நீ 7 வருடங்கள் பேசவே இல்லை. முறையாக பேச ஆரம்பித்த உடனே இப்படி சொல்கிறாய். குழந்தைகள் இல்லை என்று துன்பப்பட்டு கொண்டிருந்த பொழுது நீண்ட நாட்கள் கழித்து நீ பிறந்தாய். உன் மழலை பேச்சுக்களை கேட்கவில்லை. அந்த ஈசனை பூஜை செய்த புண்ணியத்தால் இன்று முறையாக பேசினாய். அதை கேட்டு ஆனந்தப்படும் நேரத்தில் இப்படி சொல்கிறாயே, இது நியாயமா? எங்களை விட்டு சென்றால் எங்கள் கதி என்ன என்று வேதனையுடன் மகனிடம் வேண்டினாள். அப்போது நரகரி தாயை அரவணைத்து தேற்றி, அம்மா, என் பேச்சை கேள், விவேகத்துடன் சிந்தியுங்கள், உங்களின் மன வருத்தத்தை விட்டுவிடுங்கள். நான் தர்மத்தை காப்பதற்காக அவதரித்தேன். உங்களுக்கு இன்னும் 4 குழந்தைகள் பிறப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு சேவை செய்வார்கள். முற்பிறவியில் நீங்கள் மகேசனை பூஜித்து வரம் பெற்றதால் நான் உங்கள் கர்ப்பத்தில் பிறந்தேன் என்று சொல்லிக்கொண்டு தன் கரத்தை எடுத்து தாயின் தலைமீது வைத்தவுடனே அவளுக்கு முற்பிறவி நினைவுகள் வந்தன. அந்த குழந்தை ஸ்ரீ பாதவல்லபரை போல் காட்சியளித்தது. தனக்கு வரமளித்தது தெரிந்தது. உடனே அவன் பாதங்களில் விழுந்து வணங்கினாள். அப்பொழுது அவன் தாயை எழுப்பி தேற்றி, அம்மா, இங்கு நடந்ததை யாரிடமும் கூற வேண்டாம். நான் கூறுவதை மிக ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. நான் சன்னியாசியாக வாழ வேண்டும். நான் தீர்த்த யாத்திரைகள் மற்றும் பல காரியங்கள் செய்ய வேண்டும். அவை நான் சொல்ல முடியாது, ரகசியமானவை. இப்பணி நான் செய்தாக வேண்டும். ஆகையால் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்றான். ஸ்ரீ குருபியோ நமக. இதன் தொடர்ச்சி நாளை தொடரும். ஓம் சாய்ராம்.